ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு துணி இருந்தது. ஒரு அணிக்கு திமுக அணிக்கு வருவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர். ஆனால் விசிக்க ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். விசிக்க வெளிப்படையாக ராமதாஸ் வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நெருக்கமாக இருந்தவங்க தான் 2 பேருமே. பட்டு தேவை என்றால் ஒருவரை சந்தித்து பேசி சரி பண்ணிவிடுவாங்க. இடைவெளியெலாம் கிடையாதுல்ல. பார்த்தா பேசிட்டு கொள்ளக்கூட இவருக்கு ஒன்றுன்னா அவர் பேசுவார், அவருக்கு ஒன்றா இவர் பேசுவார். விடுதலை சிறுத்தைகள் கூடி அவர் ஏற்றிருக்காரு, வன்னியர் சங்க கூடி எவர் ஏற்றிருக்காரு. இணக்கமாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருந்தவங்க தானே. ஆனால் இடையில கசப்பு சாதிய ரீதியாக தான் முடிவு பண்ணணும். பாமக ராமதாஸ் தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகையின் கருத்தில் நியாயம் இருக்கிறதா? அதாவது ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் இடையில் ஒற்றுமை இருந்தது. ஏற்கனவே ஒன்றாகத்தான் பயணித்திருக்கிறார்கள். எனவே 2 பேரை கூப்பிட்டு பேசினா சரியாயிடும் என்கிற துணியில் அண்ணன் செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். அவர் இந்த அணி வலுப்பெற வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அதை சொன்னாலும், எங்கள் தலைவருக்கும் மருத்துவர் ஐயாவுக்கும் இடையில் தனிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 பேரை கூப்பிட்டு வச்சு பேசி சரி பண்றதுக்கு இது கொள்கை ரீதியான முடிவு. விடுதலை சிறுத்தைகளின் முடிவு கொள்கை ரீதியான முடிவு. பாஜக இடம்பெறுகிற அணியில், பாமக இடம்பெறுகிற அணியில் விசிக இடம்பெறாது என்பது 2012ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடு. எனவே அதுல எந்த மாற்றமும் இல்லை, அதுல எந்த சமரசத்திற்கும் இடமில்லை. எனவே திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் விசிக இடம்பெற மாட்டோம் என்பதைத்தான் எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாமக இடம்பெறுவதற்கும் வாய்ப்பில்லை. ஏன்னா பாமக 2009 தேர்தலில் இருந்து 2024 தேர்தல் வரை எல்லா தேர்தல்களிலும் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற கட்சி. அதற்கு பிறகு பாமக இல்லாமலேயே கடந்த 3-4 தேர்தல்களாக திமுக கூட்டணி விசிக வைத்துக் கொண்டு வெற்றியை ஈட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே வெற்றிக்கு பாமக இருந்தால்தான் என்கிற நிலை மாறி வெற்றிக்கு விசிக இருந்தால் போதும் என்கிற நிலை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட நிலையில் பாமகவை மீண்டும் இணைக்க வேண்டிய தேவையில்லை. ஒருங்கிணைந்த பாமகவாலேயே கடந்த தேர்தல்களில் வெற்றி பெற முடியவில்லை. இப்ப அதுல உடைஞ்சு துண்டா இருக்கக்கூடிய ஒரு தரப்பை மட்டும் இழுப்பதனால் அல்லது சேர்த்துக் கொள்வதனால் வெற்றி கிடைக்கும் என்பது பொருந்தாத வாதம். இன்னொன்னு, ராமதாஸ் முன்னெடுத்த அந்த சோசியல் இன்ஜினியரிங், தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு மிகப்பெரிய அளவுக்கு தலித் மக்களிடம் ஒரு எதிர்ப்புணர்வை பெற்றிருக்கிறது. அவங்கள்ட்ட ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மனக்காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே பாமக இடம்பெறுகிற அணிக்கு தலித் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த அதிமுக அணியில அன்புமணி பாமக இருக்கிறது. இப்ப திமுக அணிக்கு ராமதாஸ் பாமக வந்தா 2 அணிக்குமே தலித் மக்களினுடைய வாக்குகள் கிடைக்காது. அப்ப யாருக்கு போகுங்கிறத நம்மளே சிந்திச்சு பார்த்தா தெரியும். அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சூழலும் அதற்குள்ள இருக்கு. எனவே பாமக விதைத்த அந்த சமூக ரீதியான வெறுப்புணர்வு ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்கு ஆறாத காயத்தை ஏற்படுத்தி இருக்கும் போது அந்த பாமக இடம்பெறக்கூடிய அணிக்கு அந்த மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? எப்படி பாஜக இடம்பெறுகிற அணிக்கு சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க மாட்டார்களோ, ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் வாக்களிக்க மாட்டார்களோ, அதுபோலத்தான் பாமக இடம்பெறுகிற அணிக்கும் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதனால அது அந்த பாமக இந்த பாமகன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு 2 பேருக்கு இடையில கொள்கை நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை, ஒரே கொள்கை தான். எனவே அவர்களை சேர்த்துக்கொள்ள சொல்வது என்பதும் திமுக கூட்டணியினுடைய நலனுக்கு எதிரானது. பாமக ராமதாஸ் விவகாரத்துல முரண்பாடுகள் களையப்பட வாய்ப்பே இல்லையா? இல்ல, அது தேவையே இல்லையா? ஒரு தேவை இருக்கணும்ல. இப்ப தேமுதிக இடம்பெறணும்னு எல்லாருமே விரும்புறோம், அதற்கான தேவை இருக்குது. சரி, அவங்க வந்தா நம்முடைய கூட்டணியினுடைய அந்த வலிமை இன்னும் கூடும் அப்படின்னு அதுல ஒரு இது இருக்கு. பாமக வந்தால் கூட்டணியினுடைய வலிமை குறையும். பாமக வந்தால் கூட்டணிக்கு இவ்வளவு நாளும் வாக்களித்துக் கொண்டிருக்கிற மக்களுடைய வாக்குகளை நம்ம இழக்கக்கூடிய நிலை தான் வரும். அது மைனஸ். அது பாமக இருந்தால் மைனஸ், பாஜக இருந்தால் அது மைனஸ். எனவே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிற முடிவை யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல. அதனாலதான் முதலமைச்சர் அதை எடுக்காம அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருந்து விடுதலை சிறுத்தைகளையும் மற்ற கட்சிகளை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். வெற்றி ஃபார்முலாவை தான் தொடர்வாங்களே தவிர தோல்வி ஃபார்முலாவை யாராவது போய் தொடுவாங்களா?